ஒரு காட்டில் இனிமையாக பாடும் ஒரு குயில் இருந்தது. அதன் இசைக்காக பல பாராட்டுகளும் விருதுகளும் பெற்றிருந்தது. அதன் இசை வகுப்புக்கு பல பறவைகள் வந்தன. அவற்றில் ஒரு காகமும் இருந்தது. அந்த காகத்தை குயில் அடிக்கடி அவமானப்படுத்தியது. உனக்கு அடிப்படையே தெரியவில்லை, இசை ஞானம் துளியும் இல்லை, குரல் வளமும் இல்லை, உனக்கு நான் எப்படித்தான் கற்பிப்பது என்று கத்தியது. ஒரு நாள் குயில் காகத்தை வகுப்பிலிருந்தே வெளியேற்றிவிட்டது. அதை கண்ட ஒரு மைனா காகத்தை தன்னுடன் அழைத்து சென்றது. அடிப்படையிலிருந்து படிப்படியாக இசை கற்றுத்தந்தது. அதிக கவனத்துடனும் அதிக பொறுமையுடனும் கற்றுத்தந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு இசை போட்டி நடந்தது. குயிலும் அதன் மாணவர்களும் வந்தனர். மைனாவும் காகத்துடன் வந்தது. குயிலின் மாணவர்கள் அழகாக பாடினார்கள். குயிலுக்கு பெருமையாக இருந்தது. அதன் பின் காகம் பாட வந்தது. எல்லோரும் சிரித்தார்கள். ஆனால் காகம் அற்புதமாக பாடியது. அதன் குரலில் அவ்வளவு நளினமும் அவ்வளவு ஆழமும் இருந்தது. எல்லோரும் வியந்தார்கள். அப்போது குயில் மைனாவிடம் கேட்டது, இவனுக்கு அடிப்படையே தெரியாது, குரல் வளமும் இல்லை, எப்படி இப்படி பாட வைத்தாய்? மைனா சிரித்து கொண்டே சொன்னது, ஒருவர் நம்மிடம் கற்க வந்தால் அடிப்படையிலிருந்து நாம் தான் சொல்லித்தர வேண்டும். அடிப்படை ஞானம் இருந்தால்தான் கற்பிப்பேன் என்றால் எப்படி? பொறுமையாக கற்பித்தால் யாரும் கற்றுக்கொள்வார்கள். அறியாமை குற்றமல்ல, அகந்தைதான் குற்றம். அது ஞானத்தின் எதிரி. அது வளர வளர ஞானத்தை குறைத்துவிடும். மைனாவின் சொல் குயிலின் மனதில் முள் தைத்தது போல் இருந்தது.